அன்னைக்கு டிசம்பர் 26, 2004. ஒட்டுமொத்த வானமும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் இருட்டா கருமேகம் சூழ்ந்து காணப்படுது. டிசம்பர் மாசம்னாவே அது மழை காலம் தானு மக்களும் அதை பெருசா எடுத்துக்காம அவங்களுடைய தினசரி வாழ்க்கையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போறதும் கடற்கரையில குழந்தைங்க பெரியவங்கன்னு விளையாடுறதுமாவும் அந்த நாள் போயிட்டு இருந்தது. கடல் மேல பறந்துகிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து போய் அங்கிருந்து வேற இடத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மக்களுமே கடற்கரையில ரொம்பவும் சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. கடல் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி கடல் அலைகள் ஏற்பட்டு கடல் சீற்றங்கள் அதிகமாகுது. அப்பதான் மக்களுக்கு கடல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு புரிய ஆரம்பிக்குது. அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே கடல்ல இருந்து உள்வாங்கின கடல் தண்ணி எல்லாமே ரொம்ப தூரத்துல கருப்பு நிறத்தோட மிக பெரிய கடல் அலையா மக்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே உலக வரலாற்றிலேயே யாராலையும் மறக்க முடியாத நிகழ்வா 2004 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே புரட்டி போட்ட அந்த ஒரு சுனாமியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீகோட் பண்ண போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம்.